7th Standard Math, Chapter 1, Number System, Exercise 1.4, 1 to 2, Term 3. Simplify the following. 0.6 divide 3. இப்போ பாருங்கள் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள். ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ பை 10 டிவைட் என்னது 3. இப்போ வந்து 6/10 3ஆல் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். 6/10 இங்கே வேல்யூ இல்லைன்னா மீனிங் வந்து 1. இதை வந்து ரெசிப்ரோக்கலாக போடுங்க. அப்போ இன்டு வந்துச்சுன்னா இது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். இன்டு போட்டு 1/3 தட் இஸ் ஈக்குவல் டு 3 கொண்டு 6 டிவைட் பண்ணுங்கள். 3 2s are 6. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது 2 into 1 2 டிவைடட் பை 10. இதை நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்கள். இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது. இப்போ இது வந்து ஒரு டிஜிட் தள்ளி என்ன செய்யலாம், நமக்கு டிவைட் பண்ணி எழுதலாம். இப்போ 0. இப்போ 2 10ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருது, 0.2. இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா இங்கே ஒரு 0 தான் இருக்குது. அப்போ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 0.90 டிவைடு 5. இப்போ இது எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது பாருங்கள், 2 டிஜிட். அப்போ 100. அப்போ நமக்கு 20 100 டிவைடு 5/1 தட் இஸ் ஈக்குவல் டு 90/100 இன்ட்டு இதை இன்ட்டு ஒன்று மாற்றுறப்ப இதை ரெசிப்ரோக்கலாக போடுங்க 1/5 தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ 5ஆல் என்ன செய்யுங்க, கேன்சல் பண்ணுங்கள். 5 1s are 5 40. நெக்ஸ்ட்டு 5 8s are 40. இப்போ 18 into 1 18. இப்போ பை 100 இதை வந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2. இப்போ 1 2.0 0.18. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 4.08 டிவைட் 4. இப்போ 408 வந்து நீங்கள் வந்து எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, 2 டிஜிட். அப்போ 100 டிவைட் 4/1. இப்போ இன்டுவை சேஞ்ச் பண்ணும்போது என்ன வரும், 1/4. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 4ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 4 1s are 4. நெக்ஸ்ட்டு 0 போடுங்க. 4 2s are 8. இப்போ 102 வந்து பை 100ன்னு இருக்குது. 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 2 டிஜிட் 1.02. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 21.56 டிவைடு 7. இப்போ 2156 என்ன செய்யணும், இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ 100 டிவைடு 7/1. இப்போ இதை இன்டுவை மாற்றினீங்க என்ன செய்யணும், என்ன வரும், 1/7. இப்போ 7 கொண்டு கேன்சல் பண்ணுங்கள். 7 3s are 21. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 0 வரும். நெக்ஸ்ட்டு 7 8s are 56. இப்போ இதை வந்து நீங்கள் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 3.08. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் 0.564 டிவைடு 6. இப்போ இங்கே வந்து 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ பை 1000 டிவைடு 6/1 ஈக்குவல் டு 564 டிவைட் 1000. இதை இன்ட்டு ஒன்று சேஞ்ச் பண்ணோம்போ பை என்ன ஆகிடும், 1/6 தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ 6 கொண்டு கேன்சல் பண்ணுங்க. 6 9s are 56. 6 9s are 54. சாரி 6 9s are 54. பேலன்ஸ் 2 24. 24க்கு 6 4s are 24. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதையும் அதே மாதிரி இப்போ 1 2 3. இப்போ 3 பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 இங்கே ஒரு 0 சேர்த்துருங்க. 0.094. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 41.36 டிவைடு 4. இப்போ இங்கே வந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன செய்வோம், 4136 டிவைடட் பை 100 போடுவோம். டிவைடு 4/1. இப்போ 4136 டிவைடட் பை 100. இதை வந்து 4ஆல் நம்ம இன்ட்டு ஒன்று சேஞ்ச் பண்ணுறப்ப இதை ரெசிப்ரோக்கலாக இந்த வேல்யூவை போடணும். போட்டுட்டு 4ஆல் என்ன செய்கிறோம், கேன்சல் பண்ணுறோம். 4 1s are 4. நெக்ஸ்ட்டு 0 போட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு 4 3s are 12. 16க்கு 4 4s are 16. இப்போ நமக்கு வந்து 1034 டிவைடட் பை 100ன்னு இருக்குது. இப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2. அப்போ 10.34. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 298.2 டிவைடு 3. இப்போ 2982 டிவைடட் பை என்னது இருக்குது, எத்தனை டிஜிட் தள்ளி இருக்குது, ஒரு டிஜிட் தள்ளி. அப்போ பை 10 டிவைடு 3/1. இப்போ இதை இன்ட்டு ஒன்று மாற்றினோன்னா என்ன செய்யணும், ரெசிப்ரோக்கலாக போடணும். 1/3. இப்போ இங்கே கேன்சல் பண்ணுவோம்.
3 9s are 27, balance 2 28, திருப்பி 27 9 times, next balance 1 12, 3 4s are 12. ஓகே, இப்போ 994 வந்திருக்கு by 10. அப்போ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்போ 99.4 வரும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். 5.7 divide 10. இப்போ இங்கே அதே மாதிரி ஒரு டிஜிட் தள்ளி by 10, 57/10 போட்டுருங்க. டிவைட் 10/1. இப்போ இதை வந்து இன்டுவாக சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ 1/10. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 57 டிவைடட் பை 10 into 10 100. இப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2. இப்போ 0.57. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. 93.7 டிவைடு 10. இப்போ இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ by 10 போடுங்க. டிவைட் 10/1. that is equal to 937 divided by 10 into என்னது, இதை வந்து ரெசிப்ரோக்கலாக போட்டால் 1/10. இப்போ 937 into 1 937 divided by 10 into 10 100. இப்போ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2. இப்போ 9.37. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. 0.9 டிவைடு 10. இப்போ இது வந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. by 10 டிவைடு 10/1. இப்போ இதை இன்டு 1 மாற்றினோன்னா ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 1/10. இப்போ 9 into 1 9, 10 into 10 100. இப்போ இந்த 9 வந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்போ எத்தனை இப்போ இந்த 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்காமல் 1 2 0 ஒரு 0 சேர்த்துக்கணும். 0.09. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 301 டிவைடு 10. இப்போ 301 டிவைடட் பை 1 2 3 3 டிஜிட் 1000 போட்டுட்டு டிவைடு 10/1. இப்போ இதை இன்டு 1 மாத்திரப்போ 1/10. இப்போ வேல்யூ போட்டுடுங்க. by 1000 into 10 10,000 ஈக்குவல் டு இது அதே மாதிரி 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைங்க. 1 2 3 4 30.1301. 0.83 டிவைடு 10. 83 by என்னது 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைங்க. டிவைடு 10/1. that is equal to 83/100 into 1/10 ஈக்குவல் டு 83/100 into 10,000. இப்போ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3. இங்கே வந்து ஒரு 0 சேருங்க. 0.083. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 0.062 டிவைடு 10. இப்போ 62 டிவைடட் பை 1 2 3 1000. இப்போ 3 டிஜிட் தள்ளி, அதாவது 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. 1 2 3. அப்போ 1000 டிவைட் 10/1 ஈக்குவல் டு 62/1000. இப்போ இதை டிவைடை வந்து இன்டு 1 மாற்றிடுங்க. அப்போ இதை ரெசிப்ரோக்கல் 1/10. 62 into 1 62 டிவைடட் பை 1000 into 10 10,000. இப்போ இதே வந்து அதே மாதிரி 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 4. அப்போ 1 2 இங்கே 2 0 போட்டுடுங்க பாயிண்ட். ஓகே, எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.